அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா எலும்புகள் தான். அந்த எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சத்தான உணவுப் பொருட்கள பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எலும்புகள் பலம் பெறணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கணும், விட்டமின் டி இருக்கணும், புரத சத்துக்கள் நிறைந்திருக்கணும். இது மாரியான உணவுகள நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு எலும்புகள் நல்ல வலுப்பெற ஆரம்பிக்கும். இது மாரியான சத்துக்கள் என்னென்ன பொருட்கள்ல இருக்கு? என்ன மாரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடம்போடைய அஸ்திவாரமே எலும்பு தாங்க. இந்த எலும்புகள் மட்டும் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிப்படைஞ்சிடும். முக்கியமாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் உறுப்புகளை பாதுகாக்கிறதுல எலும்புகளுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் வயதாக வயதாக எலும்புகள் பார்த்திங்கன்னா பலம் இழக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க மட்டும்தான் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது 30 வயசை கடந்துட்டாலே எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம் வந்துடுது. இதனால் பலரும் மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எலும்புகள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா எலும்பு முறிவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகணும், விரைவில் எல்லாமே இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த கால்சியம் சத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விட்டமின் டி சத்தும் நமக்கு வேணும். இதை தவிர இன்னும் ஒரு சில சத்துக்கள் நம்மளுடைய எலும்பையை வலிமையாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி நம்முடைய எலும்புகளை வலிமையாக்குறதுல இருக்கக்கூடிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பயனளிக்கக்கூடிய தகவலை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் கேழ்வரகு ரொம்ப முக்கியம். ஏன்னா கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு 100 கிராம் கேழ்வரகு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் 35 மில்லிகிராம் கால்சியம் தான் இருக்கும். சொல்லப்போனால் சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு கால்சிய சத்தை பெற்றது அப்படின்னா அது கேழ்வரகு தான். அதனால் எல்லாரும் கேழ்வரகு சாப்பிடுங்க. கேழ்வரகு அப்பப்போ ராகி கஞ்சாகவோ, எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத ராகி தோசையாகவோ, இல்லைன்னா ராகி புட்டு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ராகியை சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுடைய எலும்பினுடைய வலிமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளவு கால்சியம் சத்துக்கள் இருக்குது. சாதாரணமாக எல்லாருடைய வீடுகள்லையும் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை சொல்லப்போனால் மருந்தடிக்கப்படாத ஒரு கீரை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கால்சியம் சத்து கிடைக்கும். பொதுவாக கால்சியம் கிடைக்கணும் அப்படின்னாலே பால் நல்லா குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாலில் இருக்கிற கால்சியத்தை விட 4 மடங்கு அளவு கால்சியம் சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய எலும்புகளை பலமாக்கி தேவையான அளவு கால்சியம் சத்தை கொடுத்துடும். அதே போல் தயிர், பால்லேருந்து பெறக்கூடிய எல்லா பொருள்லையுமே கால்சியம் அதிகமாக தான் இருக்கும். கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்திருக்கும். ஸோ அதனால் பால் சார்ந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அதே போல் கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ அடிக்கடி உங்களுடைய உணவில் கருப்பு உளுந்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே போல் கொள்ளுலேயும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி நீங்கள் கொள்ளு ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா எலும்புகள் எல்லாம் வலுவாக ஆரம்பிக்கும். அதே போல் அத்திப்பழத்தையும் கால்சியம் அதிகமாக இருக்கும். 100 மில்லிகிராம் அத்திப்பழம் எடுத்தீங்க அப்படின்னா 26 மில்லிகிராம் அதில் கால்சியம் தான் இருக்குது. ஸோ தினம் ஒரு அத்திப்பழம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. எலும்பை ஆரோக்கியமாக்கி கொடுக்கும், வலுவாக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அத்திப்பழத்தை பயன்படுத்துங்க. அதே போல் பீன்ஸ், ஒரு கப்பு பீன்ஸில் 200லேருந்து 300 மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்கும். அதாவது இதுவும் நமக்கு தேவையான ஒரு சத்து தான். அதனால் கண்டிப்பாக பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதும் கால்சியம் சத்தை அதிகமாக்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திங்கன்னா 39 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா அதில் கால்சியம் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து எலும்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதனால் தினமும் 2 ஒரு பேரிச்சம்பழம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவே போதும். இதனால் எலும்புகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இது போல் நிறைய ஆரோக்கியமான இயற்கை சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தான் எலும்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். அடுத்ததான் மீனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 கொழுப்பும் அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெத்திலி, வஞ்சரம், கட்லா உள்ளிட்ட மீன்களை வந்து சாப்பிட்றதுனால எலும்புகளுடைய அடர்த்தியை வந்து அதிகமாக்க முடியும். அதே போல் ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு வந்து நீங்கள் குடிக்கும் பொழுது எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, தாது உப்புக்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு கூட சீக்கிரமாக எலும்பு வந்து கூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோயாவிலையும் வந்து நல்ல ஒரு கால்சியம் இருக்குது. ஸோ கொள்ளுலேயும் சோயாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. எலும்பு உறுதிக்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம். 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, நீங்கள் சைவம் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொள்ளு ரசம் வச்சு குடிங்க. அப்போ தான் உங்களுடைய எலும்புகள்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். அதே போல் ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், பீட்ரூட் இது மாதிரியான காய்கறிகளை வந்து தினசரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதனால் எலும்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். அதே போல் விட்டமின் சி நிறைந்த பழங்களை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, கொய்யா, ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், ஆப்பிள் இது போன்ற பழங்களை நீங்கள் எடுத்துக்கிறது எலும்புகளை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எல்லாத்தையும் விட முன்னாடியே பார்த்துட்டு அத்திப்பழத்தில் நிறைய கால்சியம் இருக்குது. இது தவிர காய்கறிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, வெண்டைக்காய், வெங்காயம், சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்றையாவது தினசரி வந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுடைய உணவில் கட்டாயமாக இந்த பொருள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. மேலும் கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயக்கீரை, வெந்தயத்தாள், முருங்கை, கொத்தமல்லி, முள்ளங்கிக்கீரை, பாலக்கீரை இது எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கீரைகளை அசைவத்தோடு சேர்த்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே போல் இரவுலையும் சாப்பிடாதீங்க. செரிமானத்துக்கு வந்து பிரச்சனையாகும். காலையில் இல்லை மத்தியான உணவில் தாராளமாக நீங்கள் கீரைகளை எடுத்துக்கலாம். இந்த கீரைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு கால்சியம் சத்து தேவையான அளவு கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. உடலுக்கு தேவையான மெக்னீஷியம், மேங்கனீஸு, பாஸ்பரஸ் இது மாதிரியான தாது உப்புகளும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால உடைந்த எலும்புகள் கூட விரைவில் வந்து குணமாயிடுங்க. அதே போல் எலும்புகளால் ஏற்படக்கூடிய நோய்களும் வந்து தடுக்கப்படும். உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து அளவாக சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப அவசியமானது. இந்த விட்டமின் டி சத்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு, சோயா, பருப்பு வகைகளில் வந்து இருக்குது. அதனால் சாப்பிடலாம். அதே போல் உளுந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு உளுந்து சுண்டல் இதெல்லாம் வந்து சாப்பிடணும். அதே போல் முளைக்கட்டின பயிறு, சுண்டல் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகளில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலும்புகள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப முக்கியம். எலும்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா செயல்களையும் வந்து செய்ய முடியும். அந்த எலும்பினுடைய உறுதித்தன்மைக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எலும்புகளுக்கு ஒரு சிறந்த சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா கால்சியம். அதில் பார்த்திங்கன்னா பாலில் இருந்து மட்டும்தான் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. இதை தவிர்த்து காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நட்சு வகைகள் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது. இது எல்லாத்திலையுமே வந்து கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கால்சியம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. காலில் வலி வருது, தொடையில் வலி வருது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வலியை வந்து போக்குறதுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான உணவுகளை எல்லாம் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதை சாப்பிடுங்க. ஸோ அது ஒன்று தான் உங்களுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய அடர்த்திக்கும் தேவையானது அப்படின்னா புரதமும் சொல்லலாம். இறைச்சியின் மூலமாக தான் அதிகமாக புரதங்கள் நம்ம பெறுறோம். ஆனால் சைவ உணவு எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரதச்சத்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா அரை கப்பு செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய டோஃபுவில் பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நிறைய நன்மைகள் வந்து இதில் இருக்குது. இதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அதுவும் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு நோயை தடுக்கிறதுக்கு சோயாவை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. சோயா ரொம்பவே வந்து பயன் கொடுக்கும். அதிகமாக கடல் உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எலும்புகளுடைய உறுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்.
எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு தேவையான கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகளை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.